2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி மனித வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு இயற்கை பேரிடர். இது எப்படி உருவானது மற்றும் அதன் பின்னணி குறித்த தகவல்கள் இதோ. 1. சுனாமி எப்படி உருவானது? சுனாமி என்பது சாதாரணமாக வரும் கடல் அலை அல்ல. இது கடலுக்கு அடியில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்களால் உருவாகிறது. நிலநடுக்கம் 2004 டிசம்பர் 26 அன்று இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுக்கு அருகில் கடலுக்கு அடியில் 9.1 முதல் 9.3 ரிக்டர் அளவில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. தட்டுகளின் நகர்வு. பூமியின் உட்பகுதியிலுள்ள டெக்டானிக் தட்டுகள் ஒன்றோடொன்று மோதியதால் கடலடி தரைப்பகுதி திடீரென மேலே எழும்பியது. நீர் இடப்பெயர்ச்சி. தரைப்பகுதி திடீரென உயர்ந்ததால் அதற்கு மேலிருந்த கோடிக்கணக்கான டன் கடல் நீர் பெரும் விசையுடன் தள்ளப்பட்டது. இதுவே ராட்சத அலைகளாக மாறி கரையை நோக்கி நகர்ந்தது. 2. சுனாமியின் வேகம் மற்றும் தாக்கம். வேகம். நடுக்கடலில் இந்த அலைகள் ஒரு ஜெட்டிலின் வேகத்தில் மணிக்கு 800 கிலோமீட்டர் வரை பயணிக்கும். ஆனால் ஆழமான பகுதியில் அதன் உயரம் குறைவாகத்தான் தெரியும். கரைக்கு வரும்போது அலைகள் கரையை நெருங்க நெருங்க கடலின் ஆழம் குறைவதால் வேகம் குறைந்து அலையின் உயரம் பல மடங்கு, அதாவது 30 மீட்டர் வரை அதிகரித்தது. பாதிப்பு. இந்தியா, இலங்கை, தாய்லாந்து உட்பட சுமார் 14 நாடுகளை இது தாக்கியது. இதில் சுமார் 2.3 லட்சம் மக்கள் உயிரிழந்தனர். 3. ஏன் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது? அப்போது கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை கண்டறியும் கருவிகள் இருந்தன. ஆனால் சுனாமி எச்சரிக்கை அமைப்பு இந்திய பெருங்கடல் பகுதியில் அப்போது இல்லை. இதனால் மக்கள் கடற்கரையை விட்டு வெளியேற போதிய அவகாசம் கிடைக்கவில்லை. 4. தற்போதைய பாதுகாப்பு முறைகள். 2004 சம்பவத்திற்கு பிறகு உலகம் முழுவதும், குறிப்பாக இந்திய பெருங்கடலில் அதிநவீன எச்சரிக்கை கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. DART, டீப் ஓஷன் அசஸ்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் சுனாமிஸ், கடலடியில் ஏற்படும் அழுத்த மாறுபாடுகளை கொண்டு சுனாமியை முன்கூட்டியே கணிக்க உதவுகிறது. கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஒலிப்பான்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுனாமி பற்றிய வேறு ஏதேனும் குறிப்பிட்ட தகவல், உதாரணமாக அதன் அறிவியல் பெயர், காரணம் அல்லது பாதுகாப்பு முறைகள் பற்றி நான் விளக்க வேண்டுமா?